அரசாங்கம் செய்யல. அகழாய்வுனா நம்ம ஊர்ல இருக்க மாதிரி தொல்லியல் துறை போய் பண்ணல. நல்லூர் கந்தசாமி கோயிலுடைய தேவஸ்தானம், அந்த தேவஸ்தானத்துக்கு பாத்தியப்பட்ட இடம் தான் இந்த சிந்து பாத்தியங்கிற செம்மணி பகுதி. தேவஸ்தானத்தின் சார்பில் ஒரு ஆராய்ச்சி நடக்குது. அந்த ஆராய்ச்சிக்காக அகழாய்வு செய்யறாங்க. அந்த ஆராய்ச்சிக்கான அகழாய்வு செய்யும் போதுதான் எலும்பு கிடைக்குது. அது மாட்டு எலும்பு தான் முதல்ல நினைக்கிறாங்க. மாட்டு எலும்புன்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ணும்போது மாட்டு எலும்பு இல்ல, மாட்டு எலும்புனா கடினமா இருக்கும், இது மனித எலும்புன்னு தெரிய வருது. சரி, இது சுடுகாட்டு பகுதி, ஒருவேளை பழைய பிணங்களாக எரித்த பிணங்களுடைய எலும்புகள் இருக்குமா என்று பார்க்கிற பொழுது அது சைவ மரபை பின்பற்றக்கூடிய சுடுகாடு. அவர்களுக்கு புதைக்கிற வழக்கம் கிடையாது, எரிக்கிற வழக்கம் தான். அங்கே எரித்திருப்பாங்க. அப்ப எலும்பு யாரின் எலும்பு என்று தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. பிப்ரவரி மாதம் செய்தி பாராளுமன்றத்துக்கு போகுது. நாட்டில யாரு ஒடுக்கப்பட்ட பாட்டாளி வர்க்கத்தினுடைய பிரதமர் என்று அறியப்படுகிற அனுரகுமார திசநாயக்கா இங்க இருக்காங்க. கம்யூனிஸ்ட், கம்யூனிஸ்ட் இவங்களுடைய பிரான்ச் ஆபீஸ் தான் அது, அனுரகுமார திசநாயக்கா. அந்த அனுரகுமார திசநாயக்கா சொல்றாரு, நிதி இல்ல. கஜேந்திரன் பொன்னம்பலம் அவர்கள் அவர் தொடர்ச்சியாக இது குறித்து பேசி மிகப்பெரிய ஒரு அரசியலை முன்னெடுத்துத்தான் அதற்கப்புறம் நீதிபதியின் பார்வையில மீண்டும் அகழாய்வு நிகழ்த்தப்பட்டு இதுவரைக்கும் 105 எலும்புக்கூடு எடுக்கப்பட்டிருக்கிறது.